இன்று தென்காசி மாவட்டத்தில் பூலாங்குளத்தில் பிறந்தவர் கவிஞர் மாயவநாதன் அவர்கள். கவிஞர் மாயவநாதன் அவர்களை பற்றி சொல்லும்போது, இவர் மறக்கப்பட்ட கவிஞன் என்றும், இவர் மறக்கப்பட்ட கவிஞன் என்றும் மறைக்கப்பட்ட கவிஞன் என்றும் சில நபர்கள், சில பெரியவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், கவிஞர் மாயவநாதன் அவர்கள் திரையுலகில், கலையுலகில் மிகப்பெரிய சாதனைகளை தன்னுடைய கவிதைகளால், தன்னுடைய பாடல்களால், தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய படைப்பால் மிகப்பெரிய புகழின் உச்சிக்கு சென்றவர் இந்த மாயவநாதன் அவர்கள். கலை உலகில் சந்திரகாந்தா நாடக குழுவின் மூலம் தன்னுடைய கலை பயணத்தை இவர் தொடங்கியிருக்கிறார். அந்த காலத்தில் நாடகங்களுக்கு கவிதை எழுதுவது, பாடல் எழுதுவது போன்றவைகளை முதலில் செய்திருக்கிறார். இவர் முதலில் எழுதிய பக்தி பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய 1000 கோடி நிலவுகள் பூத்த முகமாறு அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீறு என்ற பக்தி பாடலை முதல் பாடலாக இவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது சில வரிகளை நீங்கள் கேளுங்கள். இதன் பிறகு திரைப்படங்களுக்கு இவர் பாடல் எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய முதல் பாடலை கண்ட அனைவரும் இந்த பாடலை எழுதியவர் யார், ஒருவேளை இதை கண்ணதாசன் எழுதியிருப்பாரோ, இந்த பாடலை எழுதியவர் யார் என்று இவரை தேடிய கவிஞர்கள் உண்டு. அப்பொழுதுதான் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் மாயவநாதன் என்று அனைவருக்கும் தெரிய வந்தது. யார் இந்த கவிஞன் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய பாடல்களை மிகப்பெரிய அளவில் எழுதிய மாபெரும் கவிஞன்தான் இந்த மாயவநாதன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் மிகப்பெரிய புகழின் உச்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் கவிஞர் மாயவநாதன் அவர்கள் தனது முதல் சினிமா பாடலை எழுதிய போது கண்ணதாசனுடைய புகழையே அசைத்து பார்த்த கவிஞர் மாயவநாதன் என்று அனைவராலும் பேசப்பட்ட கவிஞர் இவர். இவர் முதலில் சினிமாவில் எழுதிய பாடலை கேட்போம். திங்களுக்கு என்ன என்று திருமணமும் சுற்றித்திரிகின்ற காரகை சீதனமோ பொங்கி வரும் அலைகளில் முதலிரவோ வண்ணப்பூவோடு மாவிலை தோரணமோ. இப்படி காலத்தால் அழியாத பாடல்களை கொடுத்தவர்தான் கவிஞர் மாயவநாதன் அவர்கள். இவருடைய கவித்திறமையையும் பாடல் எழுதும் திறமையும் கண்ட சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள்
மருதமலை முருகன் கோவிலை அவருடைய சொந்த செலவில் புதுப்பிக்கின்ற காலத்தில் மருதமலை முருகன் கோவிலுக்கு முருகனை பற்றி செய்யுள்கள் எழுதி அதை முருகன் கோவிலில் பதிக்க வேண்டும் என்று சாண்டோ சின்னப்பத்தேவரின் விருப்பம். யாரை வைத்து பாடல் எழுதுவது என்று சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்கள் யோசித்து கொண்டிருந்த வேளையில் கவிஞர் மாயவநாதன் அவருடைய மனதில் பட்டிருக்கிறார். கவிஞர் மாயவநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு, நீங்கள்தான் முருகனை பற்றி செய்யுள் எழுதி தர வேண்டும், அதைத்தான் நான் மருதமலை கோவிலில் வைக்க வேண்டும் என்று சொல்லி மாயவநாதன் அவர்களிடத்திலே கேட்க, கவிஞர் மாயவநாதன் அவர்கள் அந்த செய்யுள்களையெல்லாம் முருகப்பெருமானை பற்றி மிக சிறப்பாக எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த பாடல்கள் தான் மருதமலை முருகன் கோவிலில் கல்வெட்டுகளாக பதிக்கப்பட்டு இருக்கிறது. இவருடைய கலை உலக பயணத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவருக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். கவிஞர் மாயவநாதன் அவர்களுடைய 50% வளர்ச்சி என்பது கலை உலகில் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இவருக்கு உதவி செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் சினிமாவில் கவிஞர்களால், அதுவும் கண்ணதாசன் அவர்களால் கவிஞரே என்று அழைக்கப்பட்ட ஒரு கவிஞன், வணங்காமுடி கவிஞன் என்று கூட இவரை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் பணத்துக்காக பாடல்கள் எழுதியவர் அல்ல. யாரிடத்திலும் மரியாதை குறைவாக நடந்து கொண்ட முயற்சி செய்தால் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுவாராம். அந்த அளவிற்கு மரியாதைகளை எதிர்பார்த்த ஒரு கவிஞன். இவரை பற்றி சொல்லுகின்ற போது இவரை வணங்காமுடி கவிஞன் என்றும், சினிமாவின் சித்தன் என்றும், கண்ணதாசனையே அசைத்து பார்த்த கவிஞன் என்றும் எல்லோராலும், கவிஞர்களாலும் ரசிகர்களாலும் புகழப்பட்ட மாபெரும் கவிஞர்தான் இந்த மாயவநாதன் அவர்கள். இவர் பிறந்த ஊர் பூலாங்குளம். ஒரு காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது, தற்போது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது. இன்று கவிஞர் மாயவநாதன் அவர்களுடைய 90வது பிறந்த நாள். இந்த நாளில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இவர் பிறந்த பூலாங்குளத்தில் இன்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு அனைவரும் சேர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி இன்றைக்கு செலுத்தப்பட்டது.